வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். இந்தியாவின் திட்டமிடல் அப்படிங்கிற லெசனை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு 5 ஆண்டு திட்டங்களும் நிதி ஆயோக்குக்கும் இருக்கும்பா. அதை மட்டும் நீங்கள் இந்த லெசனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மித்த டீட்டெயிலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் வாசித்து பார்த்துருங்க. வாசிச்சிங்கன்னா அது வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரி தான்ப்பா இருக்கும். படித்தாலே அந்த ஹெட்லைனை படித்தாலே உங்களுக்கு பொருள் புரியும். அதை தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம 5 ஆண்டு திட்டங்கள் மட்டும், இந்தியாவின் திட்டமிடலில் 5 ஆண்டு திட்டங்கள் மட்டும் பாருங்கள். அது மட்டும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்தியாவின் திட்டமிடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைய வேண்டிய இலக்குகளை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கிய வரைபடமே பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பொருளாதார திட்டமிடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ இலக்கை வந்து நம்ம அடைய போகிறோம், அதுக்கு வந்து நமக்கு பொருளாதாரம் வந்து எவ்வளோ செலவாகும், அதுக்கு வழிகாட்டுதல் என்ன, அதுக்கு அடிப்படை என்ன, அதுக்கான திட்டங்கள் நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிற வரைபடம் தான் பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போதைய பொருளாதார திட்டமிடல் வந்து தற்போதைய பொருளாதார திட்டமிடலோட சிந்தனை வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமைப்பட்டிருந்ததை விட இப்போ இருக்க பொருளாதாரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாங்க, சோவியத் ஒன்றியம் அப்படின்னா ரஷ்யான்னு அர்த்தம்ப்பா. அவங்க வந்து திட்டமிடலை வந்து 1928ஆம் ஆண்டுலே செயல்படுத்த துவங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யா வந்து 1928 வந்து இந்த திட்டமிடலை வந்து செயல்படுத்த துவங்கியதாக சொல்கிறாங்க. பொருளாதார திட்டமிடுதலே சோவியத் நாடை வந்து வல்லரசு நாடாக மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பொருளாதாரத்தை திட்டமிட்டு செயல்படுத்தினதுனால தான் அது வல்லரசு நாடாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 1930 பொருளாதார உலக பெருமந்தம் வந்து உலக பொருளாதாரம் ஏற்பட்டுருச்சு. அப்போது அமெரிக்காவோட வாங்கும் சக்தியை வந்து குறைச்சி சிக்கலான சூழ்நிலையை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1930 ஏற்பட்ட பொருளாதார மந்தத்தினால அமெரிக்காவில் வந்து வாங்கும் சக்தி திறன் வந்து குறைஞ்சு பொருளாதாரம் வந்து ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் பொருளாதார திட்டமிடல் அவசியம் அப்படிங்கிற கருத்தை வந்து வலுப்படுத்துகிறாங்க. அதாவது நாட்டின் வளங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் சிறப்பாக ஒதுக்கீடு செய்ய, அதாவது நாட்டின் வளங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட மட்டும் குமிஞ்சு இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் பயனளிக்கும் அப்படிங்கிறத வந்து 2ஆம் உலகப் போரில் ஏற்பட்ட சூழ்நிலை நிர்பந்தத்தை உருவாக்கியது. அதாவது அப்போ 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ வந்து அந்த சூழ்நிலை நிர்பந்தம் வந்து அந்த மாதிரி உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போரின் விளைவுகளை வந்து சமாளிக்கணும்னா திட்டமிடல் தான் சரியான தீர்வு அப்படிங்கிற சிந்தனை வந்து எல்லாத்துக்கும் பரவ தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா விடுதலைக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு வந்து ஃபஸ்ட்டு தொழிற்கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துது. அவங்க வந்து இதில் வந்து மைய திட்டக்குழு, கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய 2ஐயும் வந்து பரிந்துரைக்கிறாங்க. அதாவது இந்தியாவோட முதல் தொழிற்கொள்கை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1948. அதில் வந்து மைய திட்டக்குழு, கலப்பு பொருளாதார அமைப்பு முறை 2ஐயுமே அமைக்க பரிந்துரைப்படுத்துகிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 அன்று நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்மளோட அரசியலமைப்பை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. அதே 1950 அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருஷத்துலேயும் மார்ச் 15 அன்னைக்கு திட்டக்குழு வந்து அமைச்சிடுறாங்க. உடனே திட்டக்குழு அமைச்சிடுறாங்க. அது வந்து 1951 ஏப்ரல் 1 ஃபஸ்ட்டு திட்டக்காலம் வந்து தொடங்கிடுது. அதாவது இந்த சரியாக பார்த்துக்கோங்கப்பா, நம்ம அரசியல் அமைப்பு வந்து ஜனவரி 26, 1950 வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் திட்டக்குழு வந்து அமைக்கப்படுறது வந்து மார்ச் 15. ஆனால் அது 51 ஏப்ரல் 1 முதல் தான் திட்டக்காலம் துவங்குது. இந்த டேட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? முதல் 5 ஆண்டு திட்ட காலம் வந்து 1951 56 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 5 வருஷம்ல 51 56 வரைக்கும் இந்தியாவில் திட்டமிடுதலின் பரிமாண வளர்ச்சி எப்படிலாம் வந்து, அதாவது எதை வச்சு நம்ம திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1934 பின்னாடி வர்றதுக்கு பூரா இயர்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா அவங்க காலவரிசைப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. 1934 சரியம் விஸ்வேஸ்வரய்யா, புகழ்பெற்ற பொறியியல் வல்லுநரும் அரசியல்வாதியுமான விஸ்வேஸ்வரய்யா வந்து அவங்க வந்து 1934 வந்து
34 அவங்க திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை வந்து அமைச்சவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆலோசனை வந்து 10 ஆண்டு திட்டமாக வந்து கொடுக்குறாங்க. அதாவது விஸ்வேஸ்வரையா வந்து அவங்க திட்டத்தை எப்படி கொடுக்குறாங்கன்னா 10 ஆண்டு திட்டமாக கொடுக்குறாங்க. அதை வந்து அவங்க எழுதிய இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புஸ்தகத்தில் வந்து அவங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா சர்வேஸ்வரையா. 10 ஆண்டு திட்டம் ஒன்றை எழுதினவர் யார் அப்படின்னா சர்வேஸ்வரையா. இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புக்கு யாருது அப்படின்னு கேட்டிங்கனாலும் விஸ்வேஸ்வரையா அவங்களுடைய புக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, 1938 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒன்றை வந்து அமைக்கிறாங்க. தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒன்றை வந்து யார் அமைக்கிறாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். எந்த வருஷம்னா 1938. அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாக வந்து 2ஆம் உலகப் போர் வந்து அப்போ தான் ஆரம்பித்தது அப்படிங்கிறதுனாலயே நேருவோட முயற்சி வந்து அப்படியே நின்று போயிடுது. நெக்ஸ்ட் பாருங்க, பாம்பே திட்டம் 1940. இந்த பாம்பே திட்டம் சில புக்கில் 44 போட்டிருப்பாங்க. இது +2 புக்கில் 40ங்கிறதுனால நீங்கள் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 40 வந்து மும்பையில் வந்து முன்னணி தொழிலதிபர்களால் பாம்பே திட்டம் என்னும் திட்டத்தை 38ஆம் ஆண்டு முன்மொழிந்து அவங்க 40ல் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது வந்து 15 வருஷத்துக்கான தொழில் முதலீடு திட்டம். விஸ்வேஸ்வரையா திட்டம் என்னது 10 வருஷம், ஆனால் பாம்பே திட்டம் என்னது 15 வருஷம். ஆனால் நம்ம கொண்டு வந்தது 5 ஆண்டு திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்.என். அகர்வால் அவர்கள் 1944. இவங்க எஸ்.என். அகர்வால் வந்து அவங்க காந்திய சிந்தனையோட ஒத்து போவாங்க. அதனால அவங்க கொண்டு வந்த திட்டம் வந்து காந்திய திட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்க வந்து வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க காந்திய திட்டம்னாலே காந்தி வந்து கிராமத்தை முன்னேற்ற சொல்லுவாங்க. அதனால இது வேளாண்மை கிராம பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் அப்படின்னு யார் திட்டத்தை அழைப்பாங்கன்னா எஸ்.என். அகர்வால் அவர்கள் திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, எம்.என். ராய் அவர்கள் திட்டம் 1945. இதுதான் மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மக்கள்லாம் ராயலாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் திட்டம் எம்.என். ராய் அவர்கள் திட்டம் 45. இது வந்து வேளாண்மை உற்பத்தி வழங்குதலையும் இயந்திரமாக்குதலையும் நுகர்வு பொருட்களையும் அரசே வழங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களுக்கு தேவையானது எல்லாமே அரசே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 45ல் எம்.என். ராய் திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க வந்து 1950ல் சர்வோதயா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. சர்வோதயா திட்டம் யாரை சேர்ந்தது? ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களை சேர்ந்தது. எப்போ கொடுக்குறாங்கன்னா 1950. இது காந்தியடிகள் வினோபாபா 2 பேர் கருத்தையும் சேர்த்து தயாரிக்கப்பட்ட திட்டம். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேளாண்மை மட்டுமல்லாமல் சிறு தொழிலுக்கும் குடிசை தொழிலுக்கும் ஊக்கம் தாங்க அப்படிங்கிற திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா? அப்போ சிறு தொழிலுக்கும் குடிசை தொழிலுக்கும் ஊக்கமளிக்கும் திட்டம் யாருடைய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் திட்டம். இவங்க இப்போ முன்னாடி சொன்ன இவங்க 6 திட்டங்களையும் கவனமாக ஆராய்ந்து தான் திட்டக்குழுவை அமைச்சு 5 ஆண்டு திட்டங்களை வந்து செயல்படுத்தினவங்க யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இப்போ வாங்க முன்னாடி போய் இது யார் திட்டம், எந்த வருஷம், என்ன இதுன்னு ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு புரியும். இந்தியாவின் ஃபஸ்ட்டு தொழிற்கொள்கை எப்போ? 1948. இந்தியாவின் மைய திட்டக்குழு வந்து எந்த இதை அறிமுகப்படுத்தினாங்கன்னா இதில் மைய திட்டக்குழு கலப்பு பொருளாதார அமைப்பு 2ஐயும் வந்து செயல்படுத்துறதுக்கு அவங்க அறிவுரை கொடுத்தாங்க. அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ ஏற்றுக்கிட்டதுன்னா ஜனவரி 26, 1950 நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திட்டக்குழு வந்து அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1950 மார்ச் 15. இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1951ஆம் ஆண்டு ஏப்ரல் 1. இதுதான் திட்டக்காலம் துவங்கியது. முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து 51லேருந்து 56 வரைக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1934 சர் விஸ்வேஸ்வரையா அவர்கள் வந்து 10 ஆண்டு திட்டத்தை கொடுத்தாங்க. இவங்க தான் வந்து திட்டக்குழுவிற்கு வந்து அடித்தளம் அமைச்சாங்க. இவங்க வந்து இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து இந்த 10 ஆண்டு திட்டத்தை வந்து விளக்கி எழுதியிருக்காங்க. அடுத்து 1938 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து என்ன அமைச்சாங்கன்னா தேசிய திட்டக்குழு அமைச்சாங்க. இது 2ஆம் உலகப் போர் காரணமாக கைவிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாம்பே திட்டம் தொழிலதிபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் என்னன்னா பாம்பே திட்டம் 1940. இந்த பாம்பே திட்டம் எத்தனை ஆண்டு திட்டம்னு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டு கால திட்டம்.
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ்என் அகர்வால் வந்து 1944. இவங்க எஸ்என் அகர்வால் திட்டம் என்னது? காந்திய திட்டம். இது வந்து வேளாண்மையும் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, எம்என் ராய் அவர்கள் 1945. இவங்களோட திட்டம் வந்து மக்கள் திட்டம். இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, வேளாண் உற்பத்தி வழங்குதலையும் இயந்திரமயமாக்குதலையும் நுகர்வு பொருட்களையும் அரசே வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சர்வோதயா திட்டம் யார் இதுன்னு கேட்டிங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். எந்த ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா 1950. இந்த சர்வோதயா திட்டம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள், வினோபாபா ஆகியவற்றின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. இதில் சர்வோதயா திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மை மட்டுமல்லாமல் சிறு தொழிலுக்கும் குடிசை தொழிலுக்கும் ஊக்கமளிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சிறு தொழிலுக்கும் குடிசை தொழிலுக்கும் ஊக்கமளிக்க சொன்னது யார் திட்டம்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களோட திட்டம். எந்தெந்த 6 திட்டங்களை வச்சு திட்டக்குழு அமைச்சாங்க அப்படின்னா மேலே இருக்க 6 திட்டமும் சொல்லிடணும். ஓகேவாப்பா? என்ன விஸ்வேஸ்வரய்யா திட்டம், ஜவஹர்லால் நேரு அவர்கள் திட்டம், பாம்பே திட்டம், எம்என் ராய் அவர்கள் திட்டம், அகர்வால் திட்டம், ஜெயபிரகாஷ் நாராயணன் திட்டம். இவங்க திட்டம்லாம் அடிப்படையாக கொண்டு தான் நேரு அவர்கள் வந்து திட்டக்குழுவை அமைச்சாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, நிதி ஆயோக். நிதி ஆயோக்ங்கிறத ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கம் தான் நிதி ஆயோக். இதை வந்து ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இது என்ன, இதனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கம் தான் நிதி ஆயோக். இதை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவை வந்து உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் தான் இந்த நிதி ஆயோக்னு சொல்கிறாங்க. இது வந்து 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13 திட்டக்குழுவுக்கு பதிலாக வந்து இந்த நிறுவனத்தை உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 2014 ஆகஸ்ட் 13 அப்படின்னு ஞாபகம். அதாவது ஆகஸ்ட் 13 2014ஆவது வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன்படி வந்து இது ஜனவரி 1, 2015 தான் அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலம் அமைக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ நிதி ஆயோக் வந்து எதன் மூலம் அமைக்கப்பட்டதுன்னா அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலம் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இந்த நிதி ஆயோக்குக்கு வந்து பிரதமர் தான் தலைவராக இருப்பாங்க. மத்திய அமைச்சர்கள் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. இதன் துணைத் தலைவரே நிர்வாக தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து அரவிந்த் பனகாரியா வந்து முதலாவது துணைத் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்னொருக்க பாருங்கள், நிதி ஆயோக் அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் நிதி ஆயோக்கு. இது வந்து எதுக்கு பதிலாக கொண்டு வந்தாங்கன்னா திட்டக்குழுவுக்கு பதிலாக கொண்டு வந்தாங்க. இது ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 13, 2014. இது எந்த குழுவால் தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதுன்னா அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலம். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஜனவரி 1, 2015. இந்த நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். இதோட துணைத் தலைவர் வந்து என்ன மாதிரி செயல்படுவாங்கன்னா அவங்க தான் நிர்வாக தலைவராகவும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. இது பாருங்க, நிதி ஆயோக்கின் 7 தூண்கள் அடிப்படையில் தான் நிதி ஆயோக் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 தூண்கள் வந்து என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மக்கள் சார்பு. சமூக மனிதர்களின் தேவைகளை வந்து நிறைவு செய்தல். சமூகம் தனி மனிதர்களின் தேவையை வந்து நிறைவு செய்கிறது தான் இதோட ஃபர்ஸ்ட் நோக்கம். இந்த நிதி ஆயோக் வந்து திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பாருங்க, செயல்திறன் சார்பு. குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளும் செயற்திறன்களும் வந்து இது செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பங்கேற்பு. குடிமக்களின் ஈடுபாடு. நெக்ஸ்ட் பாருங்க, மேம்பாடு. அனைத்து அம்சங்களையும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அனைத்து அம்சங்களையும் பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறதுக்கு வந்து நிதி ஆயோக் வந்து பரிந்துரைக்குன்னு சொல்றாங்க. அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையுமே உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. அடுத்து சமத்துவம். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து அமைச்சு கொடுக்குன்னு சொல்றாங்க. அடுத்து வெளிப்படைத்தன்மை. அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நிதி ஆயோக்கின் தூண்கள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 7 அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல போதுமானது. கீழே இருக்க 7ஐயும் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்றை மாற்றி கொடுத்துருவாங்கப்பா, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, நிதி ஆயோக்கின் பணிகள். நிதி ஆயோக்கோட பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு போட்டி அமைப்பிலான கூட்டாட்சி. அதாவது கூட்டுறவும் இருக்கும், போட்டி அமைப்பிலான கூட்டாட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்கள் வந்து நாட்டின் கொள்கை வந்து வடிவமைப்பதில் துடிப்போட பங்காற்ற தேவையான, அதாவது மாநிலங்கள் வந்து நாட்டின் கொள்கையில வந்து பங்கெடுத்துக்கிறதுக்கு தேவையானவற்றை நிதி ஆயோக் வந்து செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். அதாவது நாட்டில் என்ன நடக்குதுங்கிறதுல மாநிலங்களும் பங்கெடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டின் முன்னேற்றத்திற்கான முன்னுரிமைகள் உத்திகளில் மாநிலங்களையும் இணைக்கணும். அதாவது ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு மாநிலங்களும் சேர்ந்து வந்தாதான் முடியும். அதனால மாநிலங்களையும் அதில் இணைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பரவலாக்கப்பட்ட திட்டமிடல்.
பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திட்டமிடல் நடைமுறைப்படுத்துவதில் கீழிருந்து மேல் என்ற முறையில் மாற்றம் கொண்டு வரணும். அதாவது அடித்தட்டு மக்களை உயர்த்தி கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம நாடு வந்து முன்னேறும் அப்படின்றாங்க. அதனால கீழிருந்து மேல் அப்படிங்கிறது தான் திட்டக்குழு இந்திய ஆயோக் வந்து பரிந்துரை செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தொலைநோக்கும் கட்சி திட்டமிடலும். அது பாருங்க, நாட்டின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இடைக்கால நீண்டகால தொலைநோக்கு கட்டமைப்பை வடிவமைக்கிறது. அதாவது ஒரு நாட்டுக்கு எதிர்காலத்தில் வந்து நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத இடைக்கால திட்டம், நீண்ட கால திட்டம், தொலைநோக்கு கட்டமைப்பு அதெல்லாம் வடிவமைச்சு நாட்டின் எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல். அதாவது அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அரசுக்கு வெளியில் உள்ள நிபுணர்களை ஒன்றிணைத்து பங்கேற்க செய்தல். அரசின் திட்டங்கள் வடிவமைப்பதில் அரசு மட்டும் இருக்கக்கூடாது, வெளியே இருக்க நிபுணர்களும் ஒன்றிணைச்சு இதுல செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உகந்தாக்குதல். அரசின் பல படிநிலைகளில் பணியாற்றுபவர்களை, குறிப்பாக பல துறைகளை ஒன்றிணைத்து செயல்படுத்துதல். அதாவது ஒரே ஒரு துறையில இருக்கிறவங்களை மட்டும் சேர்த்து செயல்படுத்தாம பல துறையில இருக்கிறவங்களையும் சேர்த்து செயல்பட வச்சோம் அப்படின்னா இங்க இருக்கிற சிக்கலை வந்து நம்ம எளிதா வந்து நம்ம கையாண்டு அது ஏற்படும் சிக்கல்களை வந்து களைய வந்து தொடர்பு கொள்ளுதல், ஒருங்கிணைத்தல், கைகோர்த்தல், கூட்டி அணைத்தல் ஆகியவை மூலம் உகந்து பணிகளை நிதி ஆயோக் செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சச்சரவுகளை தீர்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. அரசு திட்டங்களை வேகமாக செயல்படுத்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலும் அதாவது மாநிலங்களையும் அரசு பணியாளர்களிடையும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்க்கும் தளமாக வந்து நிதி ஆயோக் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொன்னாங்க. வெளியுலக தொடர்புனா வெளிநாட்டு நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து கிடைக்கும் நிதி வளங்களையும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படும் வகையில் பெற்றுத்தரும் பொறுப்பு அலுவலகமாக நிதி ஆயோக் செயல்படும் அப்படின்றாங்க. அதாவது வெளிநாட்டுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆலோசனைகளையும் நிறுவனங்களிலிருந்து கிடைக்கும் நிதி வளங்களையும் நம்ம நாட்டுக்கு பெற்றுத்தரும் அலுவலகமா நிதி ஆயோக் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உள்நாட்டு ஆலோசனைகளை வழங்குதல். வெளிநாட்டில இருந்து கிடைக்கிறது நமக்கு பெற்றுத்தரது மட்டும் இல்லாம உள்நாட்டுல வந்து கொள்கை திட்டங்களை வகுத்து மாநில ஒன்றிய அரசுக்கும் மைய அரசுக்கும் ஆலோசனைகளை வந்து நிதி ஆயோக் வந்து வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, திறன் உருவாக்குதல். அரசு துறையில் திறன்களை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் தற்போது நடைமுறையில் உள்ள தர அளவுகோல்களை கொண்டும் மேலாண்மை நுட்பங்கள் வழியாகவும் திறன் உருவாக்குதல் பணியையும் நிதி ஆயோக் செய்கிறது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, வெளிநாட்டில இருந்து வர்ற நிதியை வாங்கி நம்ம நாட்டுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கும் செய்து மாநிலங்களுக்குடைய பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறது நிதி ஆயோக் செய்து திறன்களை உருவாக்கி பணிகளை மேம்படுத்தும் அப்படிங்கிற பணியும் நிதி ஆயோக் வந்து செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கண்காணித்தலும் மதிப்பிடுதலும். அரசு செயல்படும் திட்ட நிதிகளை வந்து நிதி ஆயோக் வந்து கண்காணிச்சு அதனோட விளைவுகளை வந்து மதிப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடல் புத்தாக்க கொள்கை, ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ஆகியவை தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாகும். அப்ப அடல் புத்தாக்க கொள்கை, ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை அப்படிங்கிறது என்னன்னா தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாகவும் இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்ததற்கு நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்தது வந்து நிதி ஆயோக் தானா. இந்திய மருத்துவ கழகத்திற்கு வந்து தேசிய மருத்துவ வாரியம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யுங்க அப்படின்னு நாடாளுமன்றத்திற்கு ஒரு அறிக்கை அமைச்சது வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்றாங்க. நிதி ஆயோக் வந்து பொறுப்புணர்வை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதன் கண்காணிப்பில் மதிப்பீட்டு அலுவலகம் அரசின் பல்வேறு துறைகளின் அலுவலகங்களிலும் புள்ளி விவரங்களை சேகரித்து அவற்றின் செயல்பாட்டை கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அரசின் பல்வேறு துறைகள்ல அலுவலகங்களையும் பல்வேறு புள்ளி விவரங்களை வாங்கி அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நிதி ஆயோக் வந்து கண்காணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களை வரிசைப்படுத்தி போட்டியிலான கூட்டாட்சி உணர்வை வளர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நிதி ஆயோக்கின் வெற்றியை குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகே கணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு மாநிலங்களுக்குள்ள போட்டியை உருவாக்கி அது கூட்டாட்சி உணர்வை வந்து போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியை வந்து அது உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்கப்பா. இதுல வந்து நீங்க இந்த கலைச்சொற்களை நீங்க எல்லாத்தையுமே தொகுப்புரை வாசிச்சுட்டு இந்த கலைச்சொற்கள் வாசிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம மேல என்ன படிச்சிருக்கோமோ அதோட சிம்பிளா தான்ப்பா இதுல கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த லெசனை ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது நீங்க வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த திட்டக்குழுவும் இந்த நிதி ஆயோக் மட்டும் இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா போதும்பா. லெசன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த லெசன்